வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, லூசிஃபர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அத நம்ம பேசலாமான்னு யோசிச்சேன். அது ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டேன். பிரம்மயுகம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. மம்முட்டி மூவி. ஸோ அதையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப நாளா பார்க்கணும்னு இருந்த 2 மூவியும் திருப்பி பார்த்தாச்சு. ஸோ இந்த மூவிய பத்தி எத பேசலாம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தேன். டாஸ்க் போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி டாஸ்க் போட்டு பார்த்தா, ஹெட் விழுந்தா லூசிஃபர், டெயில் இருந்துச்சுன்னா பிரம்மயுகம். ஓகேவா? டாஸ்க் போட்டுருவோமா? ஹெட்டா டெய்லா? ஹெட் ஹெட் விழுந்தா லூசிஃபர், டெய்ல் இருந்துச்சுன்னா பிரம்மயுகம். ஹெட் விழுந்திருக்கு. ஸோ லூசிஃபர் தான் நீங்க பார்க்க போறோம். ஆக்சுவலாக நம்ம பிரம்மயுகம் பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பிரம்மயுகத்துல அந்த கல் இருக்குல்ல, அந்த மோதிரம் சாத்தான கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. ஆல்ரெடி இப்போ நம்ம சாத்தானை பத்தி பேசிட்டு இருந்தோம், சாபத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த கல்லோட சாபத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை வச்சு அவனுங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றதும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு கனெக்டடா இருந்துச்சுன்னா பிரம்மயுகம் பேசும்போது அதோட சேர்த்து கனெக்டடா வரும்னு நினைச்சேன். ஸோ லூசிஃபர் தான் பேசணும்னு இருக்கு. இன்னைக்கு தான் லூசிஃபர் பார்ட் 2 எம்பெருமான் ரிலீஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு லூசிஃபர் தான் பேசணும்னு இருக்கு போல. அங்க லூசிஃபர் படத்தை பத்தி பேசலாம். பிதாவிற்கும் புத்திரனுக்கும் இடையில் மலர்ந்த இருளின் பூ, இருண்ட கிரகங்களின் எம்புரா. லூசிஃபர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு ஒரு சாவுல தான் ஆரம்பிப்பாங்க. பிகேஆர்ன்னு நினைக்கிறேன். ஸோ பிகேஆர்ன்ற ஒருத்தர் இறந்துருப்பாரு. அவரோட சாவுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே போகும். யார் அடுத்த தலைமைக்கு வர்றதுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஒரு தரப்புல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதிகள் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப டெவிலான அரசியல்வாதிகள் இருப்பாங்க. ஸோ கொள்ளையடிக்கிறதே மைண்டா வச்சுக்கிட்டு என்ன ஆனா பரவாயில்ல, நம்ம சொத்து செத்தா போகுதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்ல யார் அடுத்த முதலமைச்சரா வர போறாரு, யார் நம்மளுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பில்லரா வரப்போகுது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அதுல அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. ஒரு வளர்ப்பு மகன் இருக்கு. ஸோ 2 குழந்தையில ஒரு பெண்மணி, 2வது வந்து ஒரு பையன். ஸோ பையன் அமெரிக்காவில் படிக்கிறாப்புல, பொண்ணு அப்பா கூட இருக்காப்புல. பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதனால 2வது ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவர் பேர் தான் பாபி. ஸோ இந்த பாபின்றவர் தான் இந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. யார் அடுத்த அரசியல் வரப்போகுது, இந்த அரசியல் எப்படி மேனேஜ் பண்றது, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இதான் பேசிக். ஸோ 3வது ஒருத்தர் தத்து பிள்ளைன்னு சொன்னோம்ல, அவர் தான் லூசிஃபர். ஸோ இந்த சாவுக்கு வந்து லூசிஃபரை கூப்பிடக்கூடாது, அதாவது 3வது தத்து பிள்ளையை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ முதல் தத்து பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான். அவன் வரமாட்டான், சாவுக்கு வரமாட்டான். ஆனால் பதவி ஏற்க மட்டும் வருவாப்லையா. சரி, ஓகே. பிகேஆர். இந்த பிகேஆர்ன்றது பிக்கஸ்ட் ஒரு பொலிட்டிஷியன். அவருக்கு இல்லீகலாக பிறந்தது தான் அந்த 3வது வளர்ப்பு மகன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். ஆனால் ரகசியம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி மறைச்சு கொண்டு போவானுங்க. கடைசியில் ரிவீல் பண்ணுவானுங்க. கிட்டத்தட்ட அவரோட பையன் மாதிரி தான் வரும். ஆனால் சொல்ல மாட்டாங்க, யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது லூசிஃபர்ன்றவர் வந்து சின்ன வயசுலேருந்து அது அனாதாசிரமத்தில் வாழ்றாப்புல. ஒரு அனாதாசிரமத்தில் திடீர்னு காணாம போறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே காணாம போயிருப்பார். அவரோட ஹிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இப்போ காணாம போயிருப்பார். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டீஃபனும் காணாம போயிடுவார். லூசிஃபர் இவரும் காணாம போயிடுவார். ஸ்டீஃபனா காணாம போய் லூசிஃபரா மாறுவாப்புல. ஸோ அப்புறம் குறைசி ஆப்ராம் கேயா மாறுவாப்புல. இதெல்லாம் போகும். இதுதான் மேட்ரு, பேசிக் லைன் தான். அப்புறம் அந்த சாவுக்கு அவர் கூப்பிட்டு வரும்போது இவர் வரக்கூடாது, தடை செய்ய சொல்லுவாங்க. அவர் கார் அனுப்பி நடந்து வருவாப்புல, நடைபயணம் நடத்துவாப்புல. எல்லாரும் கூட வந்து ஒரு மாசான ஒரு என்ட்ரி இருக்கும். தரமாக இருக்கும் ஒரு படம். அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே நடந்து முடிஞ்சு அவரோட பேர் அவர் மேலே பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு கூட்டி போய் பல சிக்கல் நடக்கும். கடைசி கிளைமேக்ஸ் வந்துடும். ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அந்த படத்தை. கிளைமேக்ஸ் வந்துடுது. இந்த கிளைமேக்ஸில் வரும்போது யார் அதிபதியாக வர்றது, யார் இந்த முதலமைச்சராக வர்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அமெரிக்காவிலேருந்து ஆளை இறக்குறாங்க. அவருக்கு ஒழுங்காக பேசவும் தெரில, ஒரு ஒன்றும் பண்ணவும் தெரில. என்னடா எப்படி இருக்கேன், இவனால தலைவராக இருக்க போகிறேன், நம்ம தலைவர் எப்படிப்பட்ட ஆள், அவரோட பையன் எப்படி இருக்கேன், தமிழே பேச தெரில அப்படின்னு கலாய்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தலைவர் இல்லை, இந்த மாதிரிலாம் நான் ஆக்ட் பண்ண சொன்னாங்க, இவருக்கு பிறந்துட்டு நான் இப்படிலாம் இருப்பேனான்னு சொல்லிட்டு மாஸ்க் காட்டுவாப்பில். இந்த நம்ம கட்சியை நம்ம தான் பில்ட் பண்ணணும், சூப்பராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரட்சி பாவலராக பேசுவாப்பில். ஓகே, இவர் அதிபதியாக போறாரு. லூசிஃபர் வந்து குறைசி ஆபரணா மாறுறாரு. அவங்க அக்கா கூட சப்போர்ட்டா நின்று ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இப்படியே தூக்கி ஓரமாயிங்க. லூசிஃபர்ன்ற டைட்டில் தூக்கிட்டு தளபதி அப்படின்ற டைட்டில் போடுவோம். ஏன் ப்ரோ அப்படி சொல்ற அப்படின்னா, தளபதிக்கு 2 குழந்தைகள், 1 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இவங்க 2 பேரும் எங்க படிக்கிறாங்க? அமெரிக்கா சிட்டிசன் தான் நம்ம ஆளு. சஞ்சயா அவர் பேரு, சஞ்சய். திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்காப்ல. உங்களுக்கு தெரியும், அப்பா சினிமாவை ஒரு முடக்கு போட்டு சினிமாவுக்கு சமாதி கட்டிட்டு அரசியலுக்கு செடி நட்டுருக்காப்புல. அப்பா வந்து அரசியலுக்குள்ள போயிட்டாப்புல.
சினிமாவுக்கு காலி இடம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. பல கோடி டேர்ன் ஓவர் வரக்கூடியதை உங்களுக்காக விட்டு என்ன தியாகம் பண்ணிட்டா வந்தார் எனக்கு புரியல. 200 கோடி சம்பாதிக்கிறாருப்பா, ஓகேப்பா, ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அவர் என்ன உங்களை மாதிரி முட்டா பையலா கிடையாது. தான் பையன் அடுத்த வாரிசு இறக்கி விட்டாப்புல சினிமாக்குள்ளே. அதெல்லாம் டேரக்டராக மாற்றி விட்டுருக்காப்புல. ஃப்யூச்சரில் ஆக்டராக மாற்றிடுவாங்க. ஏன்னா மியூசிக் டைரக்டர் ஆக்டர் ஆகட்டும், டேரக்டர் ஆக்டர் ஆகிறதும் எல்லாருமே ஆக்டர் ஆகிட்டு தானே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அவர் ஒருவர். முதல் சினிமா நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கு உங்களை பழக்கப்படுத்துவாங்க. ஸோ அவர் ஹிட் படம் கொடுக்க வைப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த அல்காரிதமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. எது ஹிட் ஆகணும் எது ஹிட் ஆகக்கூடாதுன்றது நம்ம டிசைன் பண்ணுறது தான். அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்காப்புல. இங்கே பிகேஆரோட மகன் அமெரிக்கா ரிட்டர்ன் தானே. ஸோ ரிட்டன் ஆவார். ஆனால் அமெரிக்காவில் ஒரு குட்டியை கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல, லவ் பண்ணியிருப்பாப்புல, கல்யாணம் பண்ண போகிறார் கூடிய சீக்கிரம். நமக்கு தெரியல சஞ்சய் எப்படின்னு தெரியல. சரி, அவர் ரிட்டன் ஆயிருக்காரு. அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்ட்ரி கொடுத்துருந்தாரு, பார்த்துருப்பீங்க. சஞ்சய் என்ட்ரி கொடுத்துருப்பாப்புல. விஜய் சேதுபதி அவங்களாம் வந்த இடத்துல முதலமைச்சரெல்லாம் சீமானவங்களாம் போன இடத்துல இவருக்கும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கேட்டால் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்றாங்க. ஒரு சில பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் தான் ஒரு சில டீலிங்லாம் போகப்படும். அது ஒரு சில திட்டங்கள்லாம் நடத்தப்படும். அதாவது அம்பானி கல்யாணம் வந்து நீங்கள் நினைப்பீங்க பிரம்மாண்டமாக நடந்துச்சு, பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல தான் மீட்டிங் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய முடிவுகள் எடுக்கப்படும், கை மாற்றப்படும் பல விஷயங்கள். ஏன்னா அது மொய் கவரு அப்படின்ற மாதிரி மாறிடும். ஏகப்பட்ட விஷயம் நடக்குங்க இதுக்குள்ள. சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தா அப்போ உண்மையிலே சிஎம் ஆயிரம் 2026 அப்படி கிடையாது. அவர்கிட்ட அப்படி ஸ்கிரிப்டை சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இப்படி தான் அவன் ஆக்கும், அந்த பற்றியா படம்லாம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் வரலாறு இருக்கும். நீ நல்லா ஆண்டு அனுபவிச்சப்பறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லைஃப் இப்படி பார்க்கும். அதுக்கப்புறம் உன் தம்பி தான், அதாவது நம்ம தம்பி சின்னவர் இருக்காப்புல, அவர் தான் சிஎம் ஆக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை காட்டி இது ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. வரலாற்றில் இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடங்களிலும் காய் நகற்றப்பட்டு பல வேலைகள் நடத்திருக்காங்க இந்த அரசியல் நகர்வுகளெல்லாம். ஸோ அப்போ லூசிஃபர்ன்ற படம் யாரோட கதை? தளபதியோட கதையா, ஃபியூச்சர் கதையா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா நீ வச்சுக்கோ. இனிமேல் நடக்கிற நகர்வுகளை கவனிச்சுப்பாரு. இங்கே இன்னொரு ப்ளஸ்ஸாக கனெக்ட் பண்ணணும்ல. இப்போது அதில் வந்து பிஜேபியாக காட்டியிருக்கலாம், பிஜேபி கட்சி மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனால் அவன் காட்டினது என்ன, காங்கிரஸ் கட்சி மாதிரி காட்டியிருப்பாங்க, தேசிய கட்சி மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கட்சியில் முக்கியமான ஆளாக காட்டியிருப்பாங்க. நம்மளுடைய விஜய் அவர்கள் எப்போவோ காங்கிரஸில் இணைய வேண்டியது. காங்கிரஸ்க்கு அவருக்கு நெருக்கம் இருக்குது. உங்களுக்கு அது பாஸ்ட்டில் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் அவர் என்றைக்கோ இணைய வேண்டிய டைமிங் அது மிஸ் ஆச்சு. ஸோ இப்போது அவர் பில்ட் பண்ணி வேறு லெவலில் வந்தார் அப்படின்னா காங்கிரஸுக்கு பக்கம் தான் நிற்பார். காங்கிரஸ் தான் அவருக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்ட், ஏன்னா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திட்டு இருக்கானுங்க, நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ராகுல் காந்தி இவருக்கு சப்போர்ட்டுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். காங்கிரஸுக்கு தான் ஃபேவராக வருவாப்புல. ஸோ லூசிஃபர் படத்தில் காங்கிரஸ் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இங்கே காங்கிரஸ் தான் சப்போர்ட்டே. இதையே கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க பிஜேபிக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். பாசிசம் பேசிகிட்டு இருப்பாங்க. பாசிசம் பண்ணாமல் எதிர்க்கு சின்ன பாசிசம் பேசாமல் பாயாசமாக பேசணும் பேசுவாங்களே, அரசியல் பண்ணாமல் என்ன அவியலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. எதகமனையாக இருந்தாலும் அதுதான் இப்போ பேச்சு பொருளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் காங்கிரஸுக்கு எதிராக அவங்க பேசி பார்த்துருக்கவே மாட்டீங்க. கச்சத்தீவு, ஸ்ரீலங்கா, இது அமைதிப்படை அனுப்புனது யார், பல விஷயங்கள் நடந்தது யாருனால, இதெல்லாம் வாயை திறக்க மாட்டாப்புல. அவருக்கு அரசியலுக்கே வாய் திறக்க மாட்டாப்புல. அவர் என்ன சொல்கிறது, இந்த பனையூர் கோட்டைக்குள்ளேயே அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காப்புல. ஏங்க அவங்களுக்கு தெரியுங்க, அவங்களாம் இறங்கி இவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்களே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நான் சொல்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் எல்லாம் தெளிவாக அவேர்னஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவனுங்களுடைய திட்டம் தடுமாற்றம் அடையும், அவனுடைய பிளான் ஃபெயிலியர் ஆகும். அதுக்காக தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். எவனோ ஒருத்தனுக்காக ஆட்சியில் உட்காடுறான், எவனோ ஒருத்தனுக்காக சுரண்டுறதுக்காக சப்போர்ட் நினைக்கிறான், யாரோ ஒருத்தன் பலி ஆகிட்டு இருக்கான். நாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா குத்திட்டு வந்துட்டு இருக்கோம். கொத்திட்டு வரதெல்லாம் உண்மையை நினச்சி நம்பிக்கிட்டு வேற உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு உங்களை ஒரு மாய உலகத்தில் வாழ வச்சுக்கிட்டு அவனுங்க ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க நினச்ச மாதிரி காய் நடத்திட்டு இருக்கானுங்க. நீங்கள் எல்லாம் அது உண்மை நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை என்னத்தை நான்டா சொல்கிறது? சரி, ஓகே, ஏதாவது விதின்னு அப்படின்னா அப்படி தான் இருக்கும். தேடி வரணும், ரகசியத்தை தேடி ஓடணும். ரகசியத்தை தேடி ஓடாமல் சோத்தை தேடியும் வாழ்க்கையை தேடி ஓடுற மாதிரி நம்மளை வச்சுட்டானுங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த உலகமே அப்படி தான் மாயை கட்டமைச்சிருக்கானுங்க. பணத்தை தேடி ஓடுற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. ஒரு ரேட் ரேஸில் ஓடுற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி பணத்தை, வேலைன்னு ஒரு விஷயத்தை வரும், பொறுப்புகள், வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மாதிரிலாம் மண்டையில் திணிச்சிட்டாங்க. ஸோ ஓடிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியில். இந்த ஓடுற வழியிலேயே நம்ம விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம இப்படி கேதர் பண்ணி ஒரு சந்ததியை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சந்ததியில் நீங்கள் ஏமாற்ற முடியாது. இவங்க டிஜிட்டலாக வந்து ஏமாற்ற வந்தாங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு புது அஜெண்டா கொண்டு வரக்குள்ளேயும் நம்ம மக்கள் அவேர்னஸ் ஆயிடுவானுங்க. இவங்களை மொத்தமாக தொடச்சி எரிஞ்சிடலாம். விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கட்சியை பார்த்துருப்பீங்க. அந்த கட்சி வந்து பிஜேபி, காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. லூசிஃபர் படத்தோட கோரே அதான்.
ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கோர். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் தேசிய கட்சி இவருக்கு சப்போர்ட்டா வரும். இதான் நடக்கும். ப்ரோ மோடிஜி அவர் மீட் பண்ணியிருந்தார்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ? அதெல்லாம் வேற கணக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த பக்கம் வேணா சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த அரசியலுமே இந்த பூமின்னு இருக்குங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா பாலிடிக்ஸ்ன்னு சொல்றேன். எல்லா பாலிடிக்ஸும் ஒரே அஜெண்டா தான். மக்கள டிவைட் பண்ணி ஆளணும். மக்கள கண்ட்ரோல்ல வைக்கணும். இது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. நீங்க நினைப்பீங்க இது ரைட் விங்கு, லெஃப்ட் விங்கு என்னமா விங்கு எத்தனை விங்கா இருந்தாலும் அவங்க உங்கள கட்டுப்பாட்டுல வைக்கணும். நீங்க இதெல்லாம் உண்மைன்னு நம்பி இந்த கட்டமைப்புக்குள்ளேயே வாழணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதுக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, இவங்களும் என்ன வேணா பண்ணுவாங்க, எவ்வளோ வேணா கொள்ளையடிப்பாங்க, யாரை வேணா போட்டு தள்ளுவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கே தெரியும் அரசியலுக்காக எத்தனையோ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது நியூஸாவும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த கட்சிக்காரனுக்காக அந்த கட்சிக்காரன் நடந்துச்சு, அந்த கட்சிக்காரனுக்காக இப்போ இதெல்லாம் ரேரா நடந்தது போய் இப்பெல்லாம் லைட்டா பேசினாலே போதும். சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சாப்பாடு கடையில் சாப்பாடு தரலைன்னா பார்த்துருப்பீங்க. மாமூல் கேட்க போகிறாங்க. பிரியாணி கடையில் நிறைய டைம் நடந்திருக்கு. மாமூல் கேட்க போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம போட்டு அடிச்சு பறக்க விட்டுருக்காங்க. என்னடா எனக்கு புரியல. ஒரு சோத்துக்கு காசு கொடுக்க வைக்கல நீ எல்லாம் மாமூல் கேட்குற திருட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லை. மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் என்ன கேட்கணும்? கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்க்கணும். ஒருத்தவங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா ஒருத்தன் பைக் இடிச்சிட்டு யார் மேலே தப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பைக்கு ஒரு கார் வருது, கார் வந்து இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பைக் மேலே இடிச்சிருச்சு. இது கார் மேலே தப்புனா காரனை திட்டணும். நீ ஏன் தப்பா வந்திருக்க, சரியா போயான்னு சொல்லி மிரட்டி விடணும். அப்பதான் மக்கள் வந்து தப்புன அநியாயத்தை கட்டினா கேள்வி கேட்பாங்க. 4 பேர் கேள்வி கேட்பாங்கன்றக்காக தப்புகள் குறையும். இங்க எவன் என்ன கேட்பான்? நம்ம என்ன பண்ணாலும் எவன் கேட்பான்? ஒருத்தர் எக்ஸல்ல வந்தவரை கீழே படுக்க போட்டு வாயிலே ஏறி மிதிச்சான் ஒருத்தன். அப்போ ஒரு ஜாதி பேரை சொல்லி மிதிச்சான். அப்போ சொல்றாங்க எல்லாம் எவன் கேள்வி கேட்பான்? என்ன கேள்வி எவன் இருக்கீங்க? அங்க அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? தப்பு செய்கிறவனோட தப்பை வேடிக்கை பார்க்குறான் பாரு. அது தப்புன்னு தெரிஞ்சு வேடிக்கை பார்க்குறான் பாரு. அதான் பெரிய குற்றவாளியே. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன சூப்பர் ஹீரோவாக மாறணும்? சூப்பர் ஹீரோலாம் ஆக வேணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு 4 கேள்வி கேளுங்க. என்ன அப்படி பண்ணுறதில்ல அநியாயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கேட்க ஆரம்பிக்கவும் 4 பேர் கேட்பான். 10 100 பேர் கேட்கும் போது அந்த 2 பேர்னால ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஸோ மக்களோட ஒற்றுமை. ஒருத்தருக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். அதே மாதிரி ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அது நம்ம தலையிடவே தேவையில்லை. அவங்க பிரச்சனை, அது அரசாங்கம் பார்த்துக்கும். ஆனால் ஒரு சாதாரண மக்கள், பாமர மக்கள், நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தவனுக்கு அநியாயம்னா நம்ம கேட்கணும். அது நடந்து அது அநியாயம் நடந்து ஒரு இடத்துல பிரச்சனையாகி அந்த தப்பே செய்யாத ஒரு நபருக்கு உயிரோ இல்லை உடமையோ பறிபோன பிறகு நம்ம கோர்ட்டுக்கு போய் எங்கே போய் நியாயம் வாங்கி கொடுத்து காலம் கடந்து கிடக்கிற நியாயமா சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆக போகுது. நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அவரை கவனிக்காம விட்டு அவரோட உயிர் போயிருச்சு அப்படின்னா அந்த பஞ்சாயத்தில் என்ன வேல்யூ இருக்குது? நீ அவனை திட்டி அவன் கூட சண்டை போட்டு என்ன வேல்யூ இருக்குது? வெறும் வண்டி இடிச்சிக்கிச்சு, ஹெட்லைட் உடஞ்சிருக்கும், இல்லை கண்ணாடி உடஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் சண்டை போட்டு ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா அப்போ உயிரை விட உங்களுக்கு கண்ணாடி முக்கியமாடா? அப்போ எது முக்கியன்றது பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அவேர்னஸ் வேணுன்றது. எதுக்காக பேசணும், எதுக்காக பேசக்கூடாது, எதுக்காக ஒதுங்கி நிற்கணும், எதுக்காக நின்று பேசணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஓகே, இந்த விஷயத்தில் நம்ம பேசி தான் ஆகணும், இந்த விஷயத்தில் நம்ம பேசவே கூடாது, அமைதியாக போயிடணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் புரிஞ்சுட்டாலே போதும். இங்கே பல தப்புகள் நின்றோம். அதுக்கப்புறம் அரசாங்கம் மித்ததெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். அரசாங்கம் எல்லாத்தையும் பண்ணுமானா கிடையாது. பட் நம்மளால் முடிஞ்சது, நம்ம லெவலில் முடிஞ்சதை பண்ணிட்டோம் அப்படின்னா பல சிக்கல்கள் முடியும். மக்கள் அவேர்னஸ் ஆகுங்க. என்னோட கோரிக்கை ஒன்று தான், விழிப்புணர்வு அடைங்க. அநியாயத்தை கண்டா ஒதுங்கி போகாதீங்க, கேள்வி கேளுங்க. அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு கேள்வி கேளுங்க. என்னப்பா அப்படி பண்ணுற தப்பு அப்படின்னு பேசிட்டு போங்க. 4 பேர் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒருத்தன் கேள்வி வைக்கிறான்னா அவன் கூட சேர்ந்து நில்லுங்க. ஒருத்தன் அநியாயத்தை தட்டி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏரியாவில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது, தப்பு மேலே ஒருத்தன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அப்படின்னா அவன் பக்கம் நில்லுங்க. அவர் சொல்கிற சரியான பணியினப்பா வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்கவன் ஊற்றிக்கிட்டு போவான். இல்லைன்னா அவனும் ஏறி மிதிப்பான். இங்கே வலிமை தான் ஜெயிக்கும். சர்வைவ் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, அவங்களோட கோட்பாடு என்னன்னா வலிமையும் தைரியமும் ஆயுதமும் இருந்தால் நாங்கள் யாரோனையும் போட்டு தள்ளிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. இது இயற்கை கிடையாது. இயற்கை எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிது. அவனுங்க இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இருக்கானுங்க. ஸோ நாம் இயற்கையை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியாயமாக இருக்கணும், எல்லாருமே எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அவனுங்க பேலன்ஸை மிஸ் பண்ண பார்க்குறானுங்க. இதனால அவனுங்க அழியிறது இல்லாமல் நாமளும் அழிஞ்சிருவோம். மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். நியாயமும் கரெக்டாக இருக்கணும், அநியாயமும் கரெக்டாக இருக்கணும். எல்லாம் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாக நடக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக போகும். ஒன்று மேலே போனாலும் ஒன்று கீழே போனாலும் ஆப் ரெடி ஆயிடும். ஓகே, இந்த லூசிஃபர் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை திருப்பி ஒரு வட்டா பாருங்கள். அந்த லூசிஃபர் கடைசி நேரத்தில் என்ன வரும்னா, குரேசி ஆபிரகாம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே மிரட்டக்கூடிய ஒரு ஆளாக வருவாப்புல. அவர் லஜ்ஜை பார்த்தீங்கன்னா கழுகு லஜ்ஜை போட்டிருப்பாப்புல. அமெரிக்காவோட கழுகு லஜ்ஜை மாட்டியிருப்பார். கழுகு லஜ்ஜை உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குல்ல, அதை தூக்கி எரிஞ்சிருவாப்புல. ஒரு இதை தூக்கி எறிகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட பவர் இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அமெரிக்காவோட பவர் இறங்க போகுது. அடுத்து ஒரு சூப்பர் பவர் உருவாக போகுது. அது எங்கே அப்படின்றது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக மாறப்போகுது. அவ்வளோ ஈஸியாலாம் மாறிடாது. இப்படின்றக்குள்ள மாறக்கூடிய விஷயமே கிடையாது. இந்தியன் ஓஷனை மோனோபொலி பண்ணணும். இந்தியன் ஓஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்ற ஒரு பஞ்சாயத்து வரும். பெரிய லெவலில் பஞ்சாயத்து வரும். அதுதான் 3ஆம் உலகப் போர். அந்த போரில் இந்த சவுத் இந்தியா வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ப்ரோ நம்ம ஜெயிச்சிருவோம் ப்ரோ, நம்ம ஜெயிக்க மாட்டோம், அவனுங்க ஜெயிக்க வைப்பானுங்க. அப்படி தான் காய் நகற்றப்படும். ஸோ அப்படி ஜெயிக்க வச்சு இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவிலேருந்து ஒட்டு மொத்தமாக ஆள பார்ப்பானுங்க. நான் சொன்ன அந்த கல் இருக்குல்ல, கிரீடம் சொல்லிட்டு இருப்பீங்க, அந்த கல் அது இந்தியாவுக்கு வரப்போகுது. அதைத்தான் இந்த படத்தில் சொல்லிட்டு இருக்கானுங்க. வீரமல்லுன்னு நினைக்கிறேன். வீரமல்லுன்ற படம் தானே அந்த இது கேட்கணும் குருவே அந்த பாட்டு, அந்த படத்துலேயே அந்த కళ్ళ కాட்டுறானுங்க. మనల్ని దొర దోచుకుంటే దొరని గోల్కొండ నవాబు దోచుకుంటాడు. ఆ నవాబును ఢిల్లీలో ఉండే మొఘల్ చక్రవర్తి. முஸ்லீம் முகலாய மன்னர்கிட்ட இருக்கும்ல அந்த கல், அப்படி போகிறத காட்டுறானுங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அந்த கோகி நோய் இருந்து காட்டுறாங்க. ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ எங்கள்கிட்ட பிரிட்டிஷ்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கல, அந்த கல்லை திருப்பி எங்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளோட தான் இங்கேருந்து திருடிட்டு தான் போனாங்க. ஒரு 10 வயசு மன்னன்ட்டு வந்து ஏமாற்றி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதோட ஆற்றல் இங்கே இருக்க போகுது. அந்த ஆற்றலை பயன்படுத்த போகிறவங்களும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்க தான் ஆளுமையும் பண்ண போகிறாங்க. நாம் எல்லாரும் இப்போ என்ன கும்பிட போட்டுட்ருக்கோமோ அதே கும்பிடு தான் போட போகிறோம். நம்ம தர அங்கேயே தான் இருக்க போகுது. அதை விட கீழே வேணால் போக வாய்ப்பு இருக்கே தவிர மேலே போக வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க மேலே ஏறி போயிட்டே இருக்கானுங்க. அவனுங்களுக்கு கும்பிடு போடுறானுங்கள, விஷமா நான் நீங்கள் சொல்கிறத நீங்கள் தூக்கி போடுறது தின்ட்டு உட்கார விஷமா அப்படின்னு போகிறாங்க. இல்லை நாய் எச்ச நாய்க அந்த எச்ச நாய்க ஃபுல்லாக வளர்ந்து போயிட்டே தான் இருக்குங்க. அவங்கள தான் நம்ம கைத்தட்டி பாலாபிஷேகம் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். தலைவரே கடவுளே எனக்கு வணங்கிட்டு இருக்கோம். அவங்க ஃபுல்லாக எச்ச நாய். அவங்களுக்கு போடுற அவங்க தின்னு துப்புறதை எடுத்து தின்றவங்க, அவங்க வாந்தி எடுக்கிறத நக்கி தின்றவங்க. இந்த பயிலையெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாக பார்த்துட்டு இருக்கீங்க. சிம்பிளாக சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே அப்பெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நடக்க போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நடக்கிறத கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். கல அரசியல் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்களேன். எல்லாம் அப்படியே யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். பவர்ஃபுல்லாக அப்படியே சவுத் இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்களேன். இங்கே எல்லாருமே கொஞ்சம் வெயிட்டாக மாறுற மாதிரி இருக்கும். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா எல்லாம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். இயல்பாக நடக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. எல்லாமே ஸ்கெட்சு, எல்லாமே ஸ்கிரிப்ட். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம். பட் இதுவே போதும் தான் நினைக்கிறேன். இவ்வளோ போதும். இதுக்கு மேலே பேசலாம் பொறுமையாக. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கனை ஆள போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். லூசிஃபர் படத்தை டிவிகே கட்சியோட மென்ஷன் பண்ணி பாருங்கள். அதாவது அதோட அடாப்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும்.